காதலர் தினம் நாளைக்கு உலகெங்கும் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னுடைய முதல் காதல் பத்தி வெளிப்படையா பேசியிருக்காரு. தன்னுடைய முதல் காதல் தோல்வியில முடிவடைஞ்சது விட்டதுன்னும் அந்த பெண் யாருன்னு இந்த பேட்டியில சிவகார்த்திகேயன் பேசியிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். முதல் காதல்ங்கிறது எல்லாராலையும் மறக்க முடியாது. அந்த காதலுக்கு இருக்கக்கூடிய உணர்வே வேற வகையில இருக்கும். அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் முதல் காதல் கல்யாணத்துல கைகூடுது. திருமணத்துக்கு பிறகும் அந்த காதல் தொடர்றது அபூர்வமா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல முதல் காதல் ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்த காதல்ல வெற்றி பெற்று வாழ்க்கையிலையும் ஜெயிச்சவங்க ஏராளமானவங்க இருக்காங்க. அந்த வரிசையில நடிகர் சிவகார்த்திகேயனும் ஒருத்தர் தான். சிவகார்த்திகேயன் சின்னத்திரையில இருந்து சினிமாவில அடி எடுத்து வச்சு தற்போது டாப் ஹீரோவா வளர்ந்து நிற்கிறார். இவர் நடிப்புல கடைசியா வெளிவந்த அமரன் திரைப்படம் கடந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகி செம ஹிட் அடிச்சது. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 350 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சு மாஸ் காட்டியிருந்தது. இந்த திரைப்படத்துக்கு பிறகு சிவகார்த்திகேயன் 2 பிரம்மாண்ட திரைப்படங்கள்ல ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு படத்தை AR முருகதாஸ் இயக்குறாரு. அந்த படத்துக்கு தற்காலிகமா SK24ன்னு பெயரிடப்பட்டிருக்கு. அதுக்கான டைட்டில் இன்னும் சில நாட்கள்ல அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படவும் இருக்கு. அதே போல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா ருக்மிணி வசந்த் அந்த படத்துல நடிக்கிறாங்க. அந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. அதே போல பராசக்திங்கிற திரைப்படத்திலையும் சிவகார்த்திகேயன் கமிட் ஆகி இருக்காரு. அந்த படம் குறித்த போஸ்டர் வெளியானதுமே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஃப்ரீயா இருக்கும் நேரங்கள்ல சிவகார்த்திகேயன் பேட்டிகள்ல கலந்துக்கிறாரு. அந்த பேட்டிகளும் கூட இணையதளத்துல வைரலாகி வந்துகிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் தன்னுடைய படங்களுக்கு மட்டுமில்லாம சக நடிகர்களுடைய பட வெளியீட்டு விழா, இசை வெளியீட்டு விழாக்கள்ல கலந்துகிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதே போல தன்னுடைய முதல் காதல் பத்தியும் நிகழ்ச்சியோட பேசியிருக்காரு. அது பலருடைய கவனத்தை பெற்று வந்துகிட்டு இருக்கு. அதுல நான் ஒரு பெண்ணை தீவிரமா காதலிச்சுட்டு வந்தேன். ஆனா அது ஒன் சைட் லவ்ங்கிறதுனால கை கூடாமலே போயிருச்சு. அந்த பெண் அவங்களுடைய லவ்வரோட போயிட்டதுனால அந்த காதல் தோல்வியில முடிஞ்சிருச்சு. தன்னுடைய வாழ்க்கையில இருந்ததே ஒரே ஒரு காதல் தான், அதுதான்னு பேசியிருக்காரு. அதோட விஜய் டிவில வேலை பார்க்கும்போது அந்த பெண்ணை ஒரு முறை ஷாப்பிங் மால்ல வச்சு சிவகார்த்திகேயன் பார்த்திருந்தாராம். ஆனா அந்த பெண் கிட்ட சிவகார்த்திகேயன் பேசவே இல்லையா. அந்த பெண் முன்னாடி காதலிச்ச பையனோட இல்லாம வேற ஒரு நபரோட அந்த ஷாப்பிங் மால்ல வந்திருந்தாராம். அப்போ நமக்கு கிடைக்காத பெண் அவனுக்கும் கிடைக்கலன்னு நான் சந்தோஷப்பட்டதா அதுல சொல்லியிருக்காரு. அதோட இந்த காதல் தோல்விக்கு பிறகு தான் ஆர்த்திய சிவகார்த்திகேயன் திருமணம் செஞ்சுக்கிட்டாராம்.